வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுவல் பண்ண மீனை குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஊளி மீன் வாங்கி தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஏன்னா வீட்டு பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன், போட்டு நான் மசாலா போட்டு வச்சிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும். நான் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீனை ஒரு ½ அன் ஹவர் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ரொம்ப முருக வைக்கக்கூடாது, 3/4 வேக்காடு இருந்தால் போதும். இன்னொரு பக்கம் தாய்ச்சலில் நான் கடுகு போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். பொரிக்கிறதுக்குமே தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம பொடி வீட்டு பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது. நான் வெந்தயம் கொண்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அதனால் எதுவுமே பிள்ளைகளுக்கு எதுவுமே திட்டு இல்லாத அளவுக்கு நான் பண்ணிக்குவேன். இந்த போடுற வெங்காயம் மட்டும்தான் தாளிக்கிறது. மற்ற எதுவுமே தக்காளி தோலோ கருவேப்பிலை தோலோ எதுவுமே குழம்புல இல்லாத பார்த்துக்குவேன். ஏன்னா பிள்ளைங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ அந்த மசாலையை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டோம். அதை போட்டு நல்லா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மீனில் புளி ஊற்றி வைக்காதனால, ஏன்னா மீனை பொரிச்சிட்டோம்ல, அதனால் தனியாக நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். அந்த புளி தண்ணியும் மசாலையோடு சேர்த்து நான் ஊற்றி விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சு, இப்போ கொஞ்சம் பொரிச்ச மீனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடணும். அந்த குழம்புலாம் அப்படியே போட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள், பொரிச்ச மீன் எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு. தேவையான கருவேப்பிலை, மல்லியெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். மீன் ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் கொதிச்சா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெந்த மீன் தான். இந்த மீனில் முள் வெளியே இறங்காது. ஏன்னு கேட்டால் நம்ம பொரிச்சிட்டோமா, மசாலையும் போட்டு அந்த முள் கவர் ஆயிரும். அதனால் வெளியே வராது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் குழந்தைங்களுக்காக தான் முக்கால்வாசி நான் வெங்காயத்தோல், தக்காளி தோல், கருவேப்பிலை எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். ஏன்னா அவங்க சாப்பிடும்போது எது இருந்தாலும் எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் அதில் உள்ள சத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு முக்கியம். அதனால தான் நான் பெரும்பாலும் அதை அரைச்சி போட்டு வைக்கிறது. ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம குழம்பை இறக்கிடலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.